சேனல் பாஸ் பட்ஜெட் டிராவலர்ஸ். வணக்கம், நான் உங்க குமார். நம்மளோட சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரஷ்யாக்கு எப்படி ஃபிளைட் யூஸ் பண்ணாம பார்டர் கிராஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகேவா? வீடியோக்குள்ள போயிடலாமா? என்னடா நான் கழுத்த இருக்க போறான்னு நினைக்காதீங்க. நாளை எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ அவ்வளவு ரத்தன சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் நீங்க டெல்லியில இருந்து அல்மாட்டிக்கு மட்டும் ஒரு ஃபிளைட் இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வருது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3000 கிலோமீட்டர் வருது. அதனால நீங்க ஃபிளைட் எடுத்து போறது தான் பெஸ்ட். ஃபிளைட்னு பாக்குறப்போ நம்ம இந்தியன் ஏர்வேஸ் ஆன இண்டிகோ டெய்லி நைட் 9 மணிக்கு ஃபிளைட் எடுக்கிறாங்க அல்மாட்டிக்கு. அதே மாதிரி நம்ம கஜகஸ்தான் ஏர்வேஸ் பாக்குறப்போ ஏர் அஸ்தானா 12 மணி டு 2 மணிக்கு 2 ஃபிளைட் எடுக்கிறாங்க மிட் நைட்ல. நீங்க பட்ஜெட்ல எது கிடைக்குதோ அது மாதிரி நீங்க டெல்லி டு அல்மாட்டி மட்டும் போய்க்கோங்க. அல்மாட்டில இருந்து நம்ம எப்படி போக போறோம் அப்படின்னா, ட்ரெயின் யூஸ் பண்ணி போக போறோம். இது யாருமே போகிறது ஒரு புது ரூட்டு. ரஷ்யாவுக்கு யாருமே இப்படி போயிருக்க மாட்டாங்க. ஒருத்தர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு போயிருக்காரு, பேக் பேக்கர் குமார். ஸோ நான் எந்த ரூட் சொல்றேன். அல்மாட்டில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா கசக் ரயில்வேஸ், அதாவது கஜகஸ்தான் ரயில்வேஸ் ஓம்ஸ்ங்கிற பெட்ரோபால் சிட்டிக்கு நம்ம போயாகணும். பெட்ரோபால் சிட்டி ரஷ்யன் கஜகஸ்தான் பார்டர். நீங்க அந்த கஜகஸ்தான் பார்டருக்கு நீங்க போகணும் அப்படின்னா, அல்மாட்டில இருந்து நீங்க ஓம்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற பெட்ரோபால் சிட்டிக்கு ஒரு ட்ரெயின் எடுத்து போய்க்கணும். அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2500 டு 3000 டிக்கெட் வரும். அதுல நீங்க முடிச்சிடலாம். அங்க போனோடனே நீங்க டிக்கெட் புக் பண்ணி போய்க்கலாம். இல்லாட்டி நீங்க இங்க இருந்து புக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒர்க் ஆகாதான்னு ஒரு டவுட். அதனால நீங்க அங்க போய் புக் பண்ணி நீங்க டிக்கெட் போய்க்கலாம். அங்க இருந்து போனீங்க அப்படின்னா கஜகஸ்தான் பார்டர்ல எப்படி ரஷ்யா போறது? அப்போ ரஷ்யன் ரயில்வேஸே உங்களுக்கு பெட்ரோபால்ல இருந்து நோவாசிபிர்ஸ்க், அது ரஷ்யனோட ஒரு மெயினான சிட்டி. நோவாசிபிர்ஸ்க்கு ரஷ்யன் ரயில்வேஸே ட்ரெயின் கிடைக்குது. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 32 மணி நேரம் பயணம்னு நினைக்கிறேன். அது 3500 ரூபாய் டிக்கெட். அவங்க 3500 ரூபாய்ஸ் சார்ஜ் பண்றாங்க. ரூபாய்ஸும் நமக்கும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ரஷ்யன் ரூபாய்ஸும் இந்தியன் ருபீஸும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். 3500 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க நோவாசிபிர்ஸ்க் போகுது. ஸோ நீங்க ஈஸியா எடுத்து நீங்க இங்க இருந்து ட்ரெயின்ல நோவாசிபிர்ஸ்க்கு 32 மணி நேரத்துல ஈஸியா நீங்க போய் அங்க சிட்டிக்கு போயிடலாம். ஸோ எடுத்து சரி நாங்க எப்படி போறது குமார்? நம்ம விசா வைக்கல, எதுவும் வைக்கல, எப்படி போறது? விசா ப்ராசஸ் பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க கஜகஸ்தான் தான் நம்ம டிரான்சிட் பண்றோம். கஜகஸ்தான் விசா எப்படின்னா, இந்தியன் பாஸ்போர்ட் இருந்தா 14 டேஸ்க்கு ஃப்ரீ என்ட்ரி கொடுக்குறாங்க கஜகஸ்தான். அதனால நமக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் மட்டும் வச்சிருக்க போறோம். நம்ம கஜகஸ்தானுக்கு நம்ம பிரச்சனை இல்லை. சரி ரஷ்யன் விசா இ விசா, ஸ்டிக்கர் விசான்னு 2 விசா வச்சிருக்காங்க ரஷ்யா. இ விசா எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸ்டிக்கர் விசா கொஞ்சம் கஷ்டம். எப்படின்னா நீங்க ரஷ்யன் எம்பசி போய் எடுக்க வேண்டியதா இருக்கும். எம்பசி சென்னையில இருக்கு. நீங்க ஏஜென்சி மூலம் எடுக்கனாலும் எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கோ வேன்னு நினைக்கிறேன். அந்த ஏஜென்சி உங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா ஏஜென்சி கொஞ்சம் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க டைரக்டா போய் சென்னை எடுக்கிறதா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இ விசா பத்தி பேசுவோம். இ விசா எப்படின்னா 16 டேஸ் என்ட்ரி. ஆனா அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க நிறைய பார்டர் கிராஸ் பண்றப்போ, லேண்ட் பார்டர் கிராஸ் பண்றப்போ இ விசா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பார்டர்ல மட்டும்தான் இது இ விசா அக்செப்ட் இருக்கு. அதுவும் 16 டேஸ் தான். நீங்க பிசினஸ் ட்ரிப் இந்த மாதிரி போறீங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ண போறீங்க, இந்த மாதிரி போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இ விசா ஓகே. இ விசா 16 டேஸ் சிங்கிள் என்ட்ரி. ஆனா 60 டேஸ் அவைலபிள் இருக்கு. 16 டேஸ் தான் சிங்கிள் என்ட்ரி. நீங்க போயிட்டு 16 டேஸ் மேல இருக்கக்கூடாது. ஆனா ஸ்டிக்கர் விசா பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டிக்கர் விசா நார்மல் டூரிஸ்ட் விசா அது நீங்க எடுத்தீங்க அப்படின்னா 30 டேஸ் கொடுக்குறாங்க சிங்கிள் என்ட்ரி, 30 டேஸ். ஆனா அது நீங்க எல்லா லேண்ட் பார்டர்லயுமே அலௌடு ஸ்டிக்கர் விசா. அதுக்கு என்ன எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா, அது 6000 டு 7000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. ஆனா இதுல எவ்வளவு அப்படின்னா, இ விசா 4500 ரூபாய் தான். 52 அமெரிக்கன் டாலர் சார்ஜ் பண்றாங்க. இ விசா எடுக்கிறது எப்படின்னா, இ விசாவோட அபிஷியல் வெப்சைட் இருக்குங்க ஒண்ணு, ரஷ்யாவோட அபிஷியல் வெப்சைட் evisa.kdmid.ru. இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த லிங்க் நீங்க உள்ள போய் பேசிக்கான டீடைல்ஸ் கொடுத்து உங்க இமெயில் ஐடி போய் லாகின் பண்ணிட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, நார்மலான பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவோட காப்பி, அதை பிடிஎஃப், அப்புறம் பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் பேஜ் பிடிஎஃப், இதை மட்டும் நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 to 5 டேஸ் ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள உங்களுக்கு பாஸ்போர்ட் உங்க கையில கிடைச்சிடும்.
ஓ இ விசா, சாரி மறந்துட்டேன். விசா, இ விசா வந்து உங்களுக்கு வந்துடும். நான் இதில் ஆன்லைனில் எடுத்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் இ விசா ப்ராசஸ். ஆனால் நீங்கள் வந்து ஸ்டிக்கர் விசா எடுக்கணும் அப்படின்னா, ஸ்டிக்கர் விசாக்கு வந்து நீங்கள் 30 டேஸ் இப்படி தங்க போறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து 6000 சார்ஜ் பண்ணுறாங்க அங்கே எம்பசியில். ஆனால் நீங்கள் ஏஜென்சி மூலம் கொடுத்தீங்கன்னா, இதுக்கு வந்து மெயினாக வந்து ஒன்று ஒன்று இருக்கு. ஒரு வந்து நீங்கள் அந்த இன்விடேஷன் லெட்டர் வந்து கேட்குறாங்க இ விசா, சாரி ஸ்டிக்கர் விசால. அந்த இன்விடேஷன் லெட்டர் வந்து நீங்க எப்படி வாங்குறது அப்படின்னா, நிறைய வந்து வெப்சைட் வந்து அவைலபிளா இருக்கு. நான் அந்த வெப்சைட் வந்து இங்க ஸ்கிரீன்ல போடுறேன். அந்த வெப்சைட்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா $25 கேட்கறாங்க. ஆல்மோஸ்ட் 2300 ரூபாய். அதை போய் நீங்க எடுத்து போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து அதில் கொடுத்துடலாம். ஏஜென்சி மூலம் கொடுத்தீங்கன்னா 10,000 ரூபாய் ஆகும். நீங்க நேரா போய் சென்னையில போய் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 6,000 ரூபாய்க்குள்ள அவங்க முடிச்சு தந்துருவாங்க. ரஷ்யன் எம்பசிலே அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்று அதுக்கே ஒன்று வேணா உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்க பாஸ்போர்ட்டோட பிடிஎஃப் லிங்க் இது மட்டும் இருந்தா போதும், ஸ்டிக்கர் விசா வாங்கிடலாம். அது வந்து 6 to 7 நாளுக்குள்ள இருக்கு. அதுக்கு வந்து 1 month சிங்கிள் என்ட்ரி, அவ்வளவுதான். இவ்வளவுதான் விசா ப்ராசஸ். நீங்க இப்படி போனீங்க அப்படின்னாலே ஒரு பட்ஜெட் எவ்வளவு ஃபிளைட்டுக்கு எவ்வளவு 25,000 வருமா, இதுக்கு வந்து 3000 + 3000 சொன்னேன் ட்ரெயினுக்கு. 25 + 3000 + 3000 25 + 6 31,000 ரூபாய்க்கு நீங்க முடிச்சிடலாம். ஓகே, நம்ம கண்டென்ட் பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நான் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் கண்ட்ரிக்கு அடுத்த வீடியோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்தியன் பாஸ்போர்ட் இருந்தா எந்தெந்த கண்ட்ரிக்கெல்லாம் விசா வேணாம், அந்தந்த கண்ட்ரிக்கு எப்படி பட்ஜெட்டா டிராவல் பண்றது அப்படின்ற பத்தி போடலாம்னு இருக்கேன். நம்ம கண்டென்ட் பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.